நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற செம்பருத்தி செடியை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வீட்டில் வளர்க்குற செம்பருத்தி செடியில் வந்துட்டு இப்போது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபெப்ரவரி எண்ட்லேருந்து இந்த மார்ச்லேருந்து நல்ல மொட்டுக்கள் வைக்கும், பூக்கள் வைக்கும். செம்பருத்தி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் கம்பல்சரி மினிமம் 8 மணி நேரம், மேக்ஸிமம் 10 மணி நேரமாவது செம்பருத்தி செடி வெயில்லையே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நிறைய மொட்டுக்கள் வைக்கும். அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி திட உரம், 3 நாளைக்கு ஒரு முறை திரவிய உரம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் நிறைய மொட்டுக்கள் வைக்கும். இதே வெயில் காலத்தில் நிறைய பூச்சிகளும் நம்ம செம்பருத்தி செடியை தாக்கும். மாவு பூச்சி, இலைப்பேன், எறும்புங்க எல்லாமே வரும். இப்போ வந்துட்டு நம்ம செம்பருத்தி செடியில் வந்துட்டு நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இத்தனை வருஷமாக செம்பருத்தி செடி நம்ம வளர்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை நாங்கள் யாருமே பார்த்ததில்லை. வீட்டு பக்கத்தில் வந்துட்டு முருங்கை மரம் இருந்திருக்கு. அதில் கம்பளி பூச்சி நிறைய இருந்திருக்கு. அதை அவங்க கவனிக்கல. அது காற்று வாக்கில் நம்ம செடியில், நம்ம தோட்டத்தில் இருக்கிற செம்பருத்தியை ஃபுல்லாக இலைங்களை கடித்து கொதிரி விட்டுருக்குது. பார்த்தா இதில் ஒரு இலையில் ஒரு 20லேருந்து 25 கம்பளி பூச்சி இருந்துச்சு. ஸோ அதை என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிவிட்டு அதே மாதிரி உரம் கொடுக்க ஆரம்பித்தேன். இது பாருங்கள் கம்பளி பூச்சி. இந்த உரத்துக்கு என்ன நான் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்குது இல்லைங்களா சாம்பல், அந்த சாம்பலை இலை மேலே, இலை பிடாடி, வேறு பகுதியில், அதே மாதிரி ஃபுல்லாக தண்டு பகுதியிலெல்லாம் தூவி விட்டேன். ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஃபுல்லாக அந்த மாதிரி தூவி விட்டேன். இந்த மாதிரி தூவி விடும்போது கண்டிப்பாக வந்துட்டு இந்த கம்பளி பூச்சி செத்துரும். அதுக்காக தான் மெயினாக இந்த ஃபர்டிலைசரை கொடுத்தது. இது 2 விதமாக யூஸ் ஆகும். ஒன்று ஃபர்டிலைசராக யூஸ் ஆகும், இன்னொன்று பெஸ்டிசைடாக யூஸ் ஆகும். உங்கள் தோட்டத்தில் ஏதாவது ஒரு செடியிலையோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது முருங்கை மரம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக காற்றுல பரவி நம்ம தோட்டத்தையே எஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அது வராதபடி பார்த்துக்கங்க. அது வராதபடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த சாம்பல் தூவுற மாதிரி கண்டிப்பாக சாம்பல் தூவலாம். சாம்பல் கம்பளி பூச்சிக்கு சுத்தமாக அறவே பிடிக்காதுங்க. அந்த ஸ்மெல்லும் சரி, அதே மாதிரி அந்த பவரும் சரி, அது தாங்காது, செத்துரும். ஸோ இந்த மாதிரி இலை மேலெல்லாம் நம்ம தூவி விடலாம். சாம்பலை கண்டிப்பாக செய்யணும் இந்த வெயில் காலத்தில் நம்ம செம்பருத்தி செடிங்களை நம்ம காப்பாற்றுறதுக்காக. சப்போஸ் உங்கள் செடியில் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்று சாம்பல் போடலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, விரலி மஞ்சள், அதை நல்லா இடிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட பெருங்காயம் இருக்கு இல்லைங்களா, அந்த பெருங்காயத்தூளில் 1 டீஸ்பூன் எடுத்து அதையும் அந்த தண்ணியிலேயே கலந்துட்டு அதை ஸ்ப்ரேயர் பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ 2 வகை இருக்குது. 2 வழியிலையும் நம்ம கம்பளி பூச்சியை அழிக்கலாங்க. ஆனால் கம்பளி பூச்சியை விட்டுட்டிங்கன்னா நம்ம செடி ஃபுல்லாகவே இறந்து போயிடும். அந்த அளவுக்கு கம்பளி பூச்சி பயங்கர பவர். அது அதுலேயே முட்டையிடும். முட்டையிலேருந்து ஒரு 10-15 அந்த குட்டிங்களாவது அதுவும் இலையை சாப்பிட ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிடும் நம்ம செடி. இலைகளை மட்டும் தின்னாமல் நம்ம ஸ்டெம்ஸ்லலாம் அதோட எச்சங்களை விட்டுட்டு போன உடனே அது என்ன ஆகும், ஒரு பாய்சன் மாதிரி நம்ம ஸ்டெம்ஸ்லேயும் இறங்கி புது செடிகள், புது இலைகள் வரத்துக்கு கூட வாய்ப்பு இல்லாதபடி அந்த கம்பளி பூச்சி பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக ஒரு கம்பளி பூச்சி பார்த்தாலும் கண்டிப்பாக அதை அழிச்சிடுங்க. சப்போஸ் கம்பளி பூச்சியை நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சேஃபாக இருந்து அதுக்கு மெடிசன் கொடுங்க நம்ம செடிங்களுக்கு. ஏன்னா கம்பளி பூச்சி நம்மளை கடிக்க வேணாம், சும்மா மேலே ஏறினாலே நம்ம உடம்பெல்லாம் தடி ஆகிடும். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம்.
சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.